ரியான்ஷ் இங்கே வாங்க. வரப்பா. இந்தாங்க. எதுக்குப்பா? எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 500, 1000, 1500, 2000. இது வந்து உங்கள் ஸ்கூல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்போ மந்த்லி 2000 தருவேன். ஓகேவா? எதுக்கு இதை யூஸ் பண்ணுவீங்க? ஜெராக்ஸ், பிரிண்ட் அவுட், பென்சில், எரேசர், ஷார்ப்னர். வெரி குட். எவ்ரி மந்த் அப்பா 2000 தருவேன். நீங்கள் உங்கள் பிரிண்ட் அவுட்டு, அப்புறமா ஜெராக்ஸு, லாஸ்ட் மந்த் எக்ஸ்கர்ஷன் போனீங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கணும். வச்சுட்டு அப்பா ஒரு எக்ஸல் வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் அப்பா வந்து டேட்டு, மந்த்து, எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்காக செலவு பண்ணுறீங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு போட்டுருக்கேன். ஓகேவா? என்னைக்கு நீ பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஜெராக்ஸ் எடுத்தாலும் இங்கே நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? எவ்ரி மந்த் எண்டில் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுடலாம். ஓகேவா? இப்படி பண்ணுறனால குழந்தைங்க 3 விஷயத்த பண்ணுவாங்க. முதல்ல இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுப்பாங்க. 2வது சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்துடும். 3வது பேலன்ஸ் இருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்வெஸ்டிங்கும் பசங்க தெரிஞ்சுப்பாங்க. எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங், இன்வெஸ்டிங் இந்த 3 விஷயத்தையும் ஒரு குழந்தை யங் ஏஜை தெரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க எதிர்காலத்தை அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம போன ஜென்ரேஷன் இந்த விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்காமே விட்டுட்டாங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ரீசனே இதுதான். உங்கள் குழந்தைங்களும் இதை பண்ண வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள்.